பொண்ணுங்களுக்கு மத்தியில இப்போ ஒரு போஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன போஸ்ன்னு தெரியுமா? இந்த இப்படி வச்சுக்கிட்டு இப்படி போனை வச்சு இந்த கழுத்துக்கு கீழே இந்த போஸ்ட்ல இருக்கிறது, இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இங்க இருந்து இது வரைக்கும் காட்டுறது, இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இங்க இருந்து ஹிப் வரைக்கும் காட்டுறது. இந்த ஒரு போஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. என்னோட ஃபாலோவர்ஸ்லயும் இந்த மாதிரி சில பொண்ணுங்க இருந்தாங்க. நான் அப்போ ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு ரேண்டமா இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ஒரு சஜஷன் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுங்கன்ட்டாங்க. ப்ரொஃபைலோ போஸ்ட்டோ நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்க பார்க்கறதுக்காகவும் பப்ளிஷ் பண்றதுக்காகவும் தான் நம்ம போடுறோம், இல்லைன்னா நம்ம ஐடென்டிட்டியை காட்டுறதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ ப்ரொஃபைல்னு ஒன்று வைக்கிறீங்க, அதில் வந்துட்டு என்னோட ஃபேஸ் வைக்கிறேன்னா என்னோட ஐடென்டிட்டிக்காக நான் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதில் கொஞ்சம் வேற மாடல் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஓகே. இல்லையா, எனக்கு ஃபேஸ் காட்டினா எங்கள் ஃபேமிலி இஷ்யூ ஆயிரும், இல்லை ஏதாவது பிரச்சனையாரும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்செக்யூரா ஃபீல் பண்ணாங்களா, ஃபேஸ் இல்லாமல் வேற ஏதாவது ஒன்று ரேண்டமாக சோஷியல் மீடியாலேருந்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம், நல்ல ஒரு ஃபோட்டோவை பார்த்து. நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு கீழே இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எடுத்துட்டு இந்த இதுலேருந்து இந்த இதில் வந்துட்டு பார்ட் நல்லா இருக்கு, இப்போ பார்க்க அழகா இருக்குல்ல, ஓகே நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்குது, இல்லைன்னா பார்க்க வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் லுக்காக இருக்குது, இல்லை அது கொஞ்சம் நல்லா நான் அந்த நேரத்தில் நல்லா சேரிக்கிட்டு இருக்கேன், இல்லை அது கொஞ்சம் கேப் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு வைக்கிறேன் அப்படின்னா, நீங்களே அதை ரசித்து ஓகே இது வந்துட்டு இந்த ஷேப் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வைக்கிறீங்க அப்படின்னா, பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை நம்ம எப்படி மாற்ற முடியும்? தப்பாக பார்க்குறது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தப்பாக பார்க்கறதுக்கான வழி நம்மளே விட்டுட்டு நம்மளே அது நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஃபோட்டோ போடுவோம், இதுதான் வந்துட்டு பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி அதுக்காக நம்ம போடுறோம். இதை போட்டுட்டு நம்ம எல்லாரும் தப்பாக பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, ஆமாம்ல சரி நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரொஃபைல் மாற்றிட்டாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. சரின்னு இன்னொரு ஃபாலோவர்கிட்டே சொல்கிறேன், அவங்களும் ஆன் ஸ்பாட்லி, இத்தனைக்கு அது அவங்க ஒரிஜினல் ஐடி கூட இல்லையா, அவங்களோட செகண்ட் ஐடியா, அதில் கூட அவங்க மாற்றிட்டாங்க சொன்னோன்னே. ஸோ யாருமே தப்பு பண்ணணும்லாம் பண்ணுறதில்ல, அது தப்பு தானே அவங்களுக்கு தெரியறதே இல்லை. சில பேர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அது அவங்க உண்மையாக தப்பு தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களான்னு சொல்லி புரிய வச்சு பாருங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. கரெக்டுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.